ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட் பார்த்துருப்போம், சினிமா அப்டேட் பார்த்துருப்போம். பட் இந்த அப்டேட் அப்படி கிடையாது. இழப்புன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்ததாகும். அதையும் தாண்டி நம்ம கூட இருந்தவங்களும் சரி, ஒரு டே டு டே லைஃப் தூரமாக இருந்து பேசிட்டு இருந்தவங்களும் சரி, இல்லையா நம்ம டிவியில் பார்த்து டெய்லி ஒருத்தங்களை ரசிச்சுட்டு இருந்திருப்போம். இந்த கேரக்டர்ஸ்லாம் நமக்கு பிடிச்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அப்படி ரசிச்சுட்டு இருந்தவங்களும் சரி, நம்ம கூட இல்லை ஒரு பாயிண்ட்ல அப்படின்னா அது நம்ம மனசு ரொம்ப வேதனைக்குள்ளாக்கும்னு சொல்லலாம். அப்படி அவங்க ஒரு பாயிண்ட்ல திடீர்னு அவங்க நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா அது நம்மள உடைய வைக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்மளை இத்தனை நாள் சிரிக்க வச்சவர், என்டர்டைன்மெண்ட் பண்ணவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் பத்தி தான் சொல்றேன். ரோபோ சங்கர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள சின்ன வயசுல இருந்து நிறைய மல்டி டேலண்டட் இருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு ஏன் ரோபோ அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவருக்கு நடனத்தின் மேல நிறைய ஈர்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவர் நல்லா ஆக்டிவும் பண்ணுவாரு. ஸோ அப்படி பண்ணி கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி ரோபோ மாதிரி அழகா கெட்டப் போட்டு ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்ணி அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு டெலிவிஷன்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. டெலிவிஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கலக்க போவதுன்னு யாருன்னு ஒரு ஷோ, அந்த ஷோல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவரோட டேலண்ட் மொத்தமா காமிச்சு இந்த உலகமே அவர் வியந்து பார்த்திருக்கு. அவரோட காமெடி எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அவர் ஒரு கண்டஸ்டண்டா தான் அந்த ஷோக்குள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஜட்ஜாவே இந்த ஷோக்குள்ள உட்காந்துட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிரீன்ல இருந்து அவரோட உழைப்பினாலையும் தன்னம்பிக்கையாலையும் பெரிய ஸ்கிரீனுக்கு மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா கற்க கசடற. இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தனுஷ், விஜய், அஜித் இவங்க கூட எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஒரு முக்கியமான நகைச்சுவையான கேரக்டர்ல நடிச்சு நம்ம எல்லாத்தையுமே சிரிக்க வச்சாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரோபோ சங்கர் அவர்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வெற்றியை பார்த்திருக்காரு. அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு. இப்படி நிறைய அவார்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் அதையும் தாண்டி நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்காரு. இப்படி அழகா அவரோட சக்சஸ் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும் போது அவரோட கெரியர் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணும்போது கூட கோ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அப்படி வந்தவங்க தான் பிரியங்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி அழகா மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேர் தான் இந்திரஜா சங்கர். இந்திரஜா சங்கர் அவங்களும் நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய ஃபேமஸ்ன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அவங்களும் விஜய் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாண்டியம்மான்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இவங்க லைஃப் இப்படி சூப்பரா போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஒரு உடல் நலம் சரியில்லாம போது ஜாண்டிஸால பாதிக்கப்படுறாங்க. அதுவும் தாண்டி அதர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி அவங்களோட பொண்ணு இந்திரஜா சங்கர், ரோபோ சங்கரோட செல்ல மகள், இவங்களோட கல்யாணம் பாத்தீங்கன்னா ஊரே பார்த்து பெருமைப்படுற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த டைம்ல அம்பானி வீட்லயும் ஒரு கல்யாணம் இருந்துச்சு. பட் அந்த கல்யாணத்தை பத்தி பேசினதை விட இந்த கல்யாணத்தை ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க அந்த கல்யாணத்தை அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல அந்த கல்யாணம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு சொல்லலாம். அதையும் தாண்டி ரோபோ சங்கர் அந்த டைம்ல ரொம்ப எமோஷனலாவும் இருந்தார். இப்படி இவங்க லைஃப் அழகா மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும் போது இந்திரஜா சங்கருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்படி இவங்க லைஃப் ரொம்ப சூப்பரா மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும் போது எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது திரும்பவும் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் நமக்காக திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. டெலிவிஷன் ஷோஸ்லாம் எல்லாம் அழகா போயிட்டு இருக்கு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் அவர்கள் இளையராஜா அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவும் நடத்தியிருந்தாங்க. அதுல நம்ம ரோபோ சங்கர் கலந்துட்டு இருந்தாரு. அப்ப கூட அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா எல்லார் காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவ்வளவு பொலைட்டா போயிருந்தாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கமலஹாசன் அவர்களும் பிடிக்குமா. அவர் அப்பா அப்பான்னு தான் சொல்லுவாராம். அதே மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் விஜயகாந்த் அவர்களோட வாய்ஸை பெர்ஃபெக்டா பேசுவாராம். ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியாடா உன்னை பெத்துச்சு கொம்மாடா மடையா. அதாவது மக்களை தெரிஞ்சுக்குங்க,
பேசிக்கிட்டு இருக்கேன் ஊயாயின்னு காத்திக்கிட்டு உக்கார். இருக்கிறவன் எல்லாம் கேனையா, நீ மட்டும் யோக்கியமா. இப்படி அவருக்குள்ள நிறைய மல்டி டேலண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. எல்லா டெலிவிஷன்லயுமே அவர் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் ரோபோ சங்கர் வந்து செம்மையா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நேரத்துல தான் இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு திடீர்னு மயங்கி விழுந்து லோ பிபியால கல்லீரல் பிரச்சனையாலுமே வந்துட்டு சீரியஸ் கண்டிஷன்ல வந்துட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாரு. ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு அன்பார்ச்சுனேட்டா எதிர்பார்க்காத விதமா அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. இது வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இழப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங் போன் மாதிரி. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதான் அவங்க பேரனுக்கு வந்துட்டு காது குத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதாகவும் வந்து அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு இழப்பு அப்படின்றது வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு எப்படி தாங்கிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவங்க பொண்ணு இந்திரஜா வந்துட்டு அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க அவங்க அப்பா மேலே. அந்த குடும்பமே வந்து அவர் மேலே பாசமாக இருக்கும். அவருமே பார்த்தீங்கன்னா யார் மனசையுமே புண்படுத்தாமல் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரு பர்சன். இப்படி நம்மளை டெய்லி சிரிக்க வச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து திடீர்னு நம்ம கூட இல்லை அப்படின்னா நமக்கே அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க ஃபேமிலிக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ரோபோ சங்கர் அவர்களுக்கு திடீர்னு இப்படி ஏற்பட்ட இந்த ஒரு இழப்பு வந்துட்டு ஒரு பெரிய பேரிழப்புன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எஸ்கே மீடியா ஃபேமிலியிலேருந்தும் சரி, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் சைட்லேருந்தும் சரி, அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ரோபோ சங்கர் அவர்களோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.